வணக்க மக்களே, சேனல் 5 சினிமா பார்த்துட்டு இருக்கீங்க. நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க வரோம்னா, யாருமே எதிர்பார்க்காத வகையில் இல்லை, நேற்று அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்ட ஒரு படத்துடைய டீசர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜூட்டோபியா அப்படிங்கிற ஒரு அனிமேஷன் படம் வந்து முன்னாடி ரிலீஸ் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த படம் வந்து நீங்கள் நிறைய ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. கப்பிள்ஸ் 2 பேரும் சேர்ந்துட்டு அந்த நரி முயல்லாம் இருக்கும், அந்த ஒரு ரீல்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. அந்த படத்தோடைய செகண்ட் பார்ட் வந்து இப்போ வரப்போகுதுன்னு முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணப்பட்டு நேற்று அதுக்கான அஃபிஷியலான ஒரு டீசர் ட்ரெய்லர் வந்து விட்டுருந்தாங்க. அதில் என்னென்ன இருக்குது, அதில் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இந்த படம் வந்து எதை நோக்கி போக போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன காட்டியிருந்தாங்க அப்படிங்கிறத மொத்தமாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட பிளாட் எதை நோக்கி அப்படின்னா, கேரி அப்படிங்கிற ஒரு பாம்பை வச்சு தான் வந்து இந்த படம் ஃபுல்லுமே போக போகுது. பாம்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், அந்த அந்த டைட்டிலே வந்து டூங்கிறதே வந்து அந்த பாம்பு தான் இருக்கும். கேரி அப்படிங்கிற அந்த ஒரு ப்ளூ கலர் பாம்பு, அதை வச்சு தான் இந்த படமே போக போகுது. என்னன்னா, ரெப்டைல்ஸோட பேஸ் பண்ணி மொதல் படம் வந்து பிரிடேட்டர் ப்ரே அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் வந்து போயிருக்கும். ப்ரேஸ் எல்லாமே சேர்ந்து பிரிடேட்டர்ஸ் மேலே ஒரு பலி சுமத்துற மாதிரியான ஒரு கதையாக வந்து ஃபஸ்ட்டு பார்ட் இருக்கும். அது ஒரு இந்த ஜானரில் ஒரு க்ரைம் த்ரில்லரை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த படம் வந்து. நீங்கள் அனிமேஷன் அப்படிங்கிறனால நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் அந்த பார்ட்டையும் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்காவான க்ரைம் த்ரில்லரை வந்து அது போயிருக்கும். இந்த பார்ட் வந்து ஒரு ரெப்டைல்ஸை பேஸ் பண்ண ஒரு க்ரைம் த்ரில்லராக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேரி அப்படிங்கிற இந்த பாம்பு மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வந்து சுமத்த போகிறாங்க. இந்த ரெப்டைல்ஸ் தான் காரணம், முக்கியமாக இந்த பாம்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூட்டோபியாவோட காப்ஸ், அந்த போலீஸ் எல்லாருமே சேர்ந்து இந்த பாம்பு வந்து தேடிக்கிட்டு இருக்காங்க. அந்த பாம்புக்கு உதவியாக, அந்த கேரிக்கு உதவியாக நம்ம ஜூடி ஹாப்ஸ் அவங்களும் அப்புறம் வந்து நிக்குங்கிற நரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த கேஸை வந்து எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நோக்கி தான் இந்த பார்ட் வந்து போக போகுது அப்படிங்கிற சொல்லப்படுது. இந்த டீசர்லேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு ஹுட் கேரக்டர் வந்து காட்டியிருப்பாங்க. புஷ் இன் பூட்ஸ் 2ல் வந்து டெத்துன்னு ஒரு கேரக்டர் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஹுட் கேரக்டர் காட்டியிருக்காங்க. அந்த ஹுட்டுக்குள்ளே இருக்கிறது யாருன்னு தெரியல. ஸோ அதுதான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டாக வந்து இந்த படத்தில் இருக்க போகுது. ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு ட்விஸ்ட் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த பார்ட்லேயும் கடைசியில் ஒரு ட்விஸ்ட்டாக அந்த ஹுட் கேரக்டர் தான் இருக்க போகுது. அது யாருங்கிறது தெரியல, பொறுத்திருந்து நம்ம படத்தில் பார்த்தோம்னா தெரியும். அது இல்லாமல் என்னென்ன எலமெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ஜூட்டோபியாவில் ஒரு பார்ட்டில் மட்டும் காட்டியிருப்பாங்க அந்த டவுன் வந்து எந்த மாதிரி இருக்குது, அந்த சிட்டி வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி. அதில் வந்து 4 ரீஜியன் வந்து இருக்கும். ஒரு பக்கம் பாலைவனம், டெசர்ட் ரீஜியன்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கும், ஐஸ் ரீஜியன்ஸ் வந்து ஒரு பக்கம் இருக்கும், அது தனி சிட்டி இருக்கும். அப்புறம் ரெயின் ஃபாரஸ்ட், அந்த ஒரு சிட்டி வந்து தனியாக இருக்கும். அதுக்கப்புறம் நார்மலான ஒரு சிட்டி வந்து இருக்கும், ஸ்ப்ரிங்கு இல்லை சம்மர், அந்த மாதிரி ஒரு சிட்டி வந்து காட்டியிருப்பாங்க. இந்த 4 சீசனுக்குமே 4 சிட்டி வந்து இருக்கும். நம்ம போன படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ரெயின் ஃபாரஸ்ட்டை வந்து சும்மா ஒரு கிளிம்ஸ் மட்டும் காட்டியிருப்பாங்க, அதே மாதிரி ஐஸையும் காட்டியிருப்பாங்க. அவ்வளோக்கா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க எந்த ஒரு சிட்டியும். இந்த பார்ட்டில் எல்லா சிட்டியும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து முன்னாடி கிடச்சிருந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரி இந்த டீசர் ட்ரெய்லர்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சிட்டிக்குள்ளேயும் போய் ஒவ்வொரு அட்வென்ச்சர்ஸ் வந்து போக போகிறாங்க. அட்வென்ச்சர்ஸ்னால் இந்த ஸ்னேக்கை துரத்த போகிறாங்க, இந்த க்ரைமை சால்வ் பண்ணுறதுக்கான அந்த இன்வெஸ்டிகேஷனும் இந்த 4 சிட்டியுமே மாறி மாறி போக போகுது, எல்லா சிட்டியுமே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் வந்து இந்த டீசர் ட்ரெய்லர்லேயே காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு சிட்டிலையும் எந்த மாதிரியான அட்வென்ச்சர் இருக்க போகுது அப்படிங்கிறத. இது இல்லாமல் கடலுக்கு, அந்த தண்ணிக்குள்ளே வந்து ஒரு சிட்டியும் கூட காமிச்சிருந்தாங்க ஒரு ஷாட்டில். அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி படத்தில் நீங்கள் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன சைஸில் இருக்க அனிமல்ஸ்லாம் இருக்கும்ல, எலி, ஹாம்ஸ்டர் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கான ஒரு சின்ன நகரமே வந்து காட்டியிருப்பாங்க. ஒரு டான் வந்து இருப்பாப்லாங்க, காட்ஃபாதரோட ரெஃபரன்ஸாக ஒரு எலியை வந்து காட்டியிருப்பாங்க. அந்த எலியும் அந்த டானும் வந்து இந்த படத்தில் ரிட்டர்ன் ஆகிறாரு. அப்புறம் ஒரு பெரிய போலார் பேர் ஒன்று வந்து காட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த சிங்கர், மான், ஒரு சிங்கர் இருக்கும், மானு, அப்புறம் அந்த சீட்டா, குண்டா இருக்கிற அந்த சீட்டா, அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் காப்ஸோட மேஜரான அந்த ஒரு காட்டெருமை, அந்த காட்டெருமையை வந்து ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஆனால் அந்த காட்டெருமை இருந்தாலும் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த ஜூடி ஹாப்ஸ் இவங்களுக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா மேயரான அந்த சிங்கமே வந்து தெரியும் இது ஒரு நல்ல போலீஸ் இவங்க 2 பேரும் அப்படிங்கிறது. அப்படி இருந்தும் இவங்க பேச்சையும் தாண்டி இந்த போலீஸ் காப்ஸ் எல்லாருமே வந்து அந்த கேரியை துரத்துறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி என்ன மிஸ்ட்ரி இருக்குது, அந்த கேரி அப்படி என்ன பண்ணாப்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ பார்க்கும்போதே அந்த ஒரு கியூரியாசிட்டி வந்து எழும்புது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு கியூரியஸ் வந்து உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும், இந்த டீசர் பார்க்கும்போதே கிடச்சிருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் மறக்காமல் நான் மறுபடியும் சொன்ன மாதிரி அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு பக்காவான க்ரைம் த்ரில்லர் படம் தான் வந்து அந்த ஃபஸ்ட் பார்ட். ஓகே, இப்படி கேரியை துரத்துறாங்க அப்படின்னா இவங்களை தாண்டியும் இவங்களையும் துரத்துறாங்க அப்படின்னா அப்போ இங்கே என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் வந்து இதிலே கிரியேட் பண்ணிட்டாங்க. இதை கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி இதுக்கு ஏற்ற அளவுக்கான ஒரு ஹைப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க படத்தில் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ட்ரெய்லர்ஸ்லாம் வரும்போது நம்ம இதில் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
அதுக்கடுத்து எனக்கு சுட்டோஃபியாவில் பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் ஒரு 2 பாட்டு வந்து வரும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு எண்டிங்கில் வந்து ஒரு பாட்டு இருக்கும். அந்த மான் சிங்கர் வந்து பாடியிருக்கும். ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி மியூசிக்கல் எலமெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மேபி அதுக்காகவே அந்த மானை கூப்பிட்டு வந்திருக்கலாம். அது இல்லாமல் ரெப்டைல் சைட்ஸ் வந்து கொஞ்சம் நிறைய கேரக்டர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்காங்க. இப்போது ஒரு போலீஸ் சைடு வந்து நம்ம ரோக் கேரக்டர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு படத்தில் பார்த்துருக்க மாட்டோம். எல்லா போலீஸுமே நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் இந்த போஸ்டர்ஸ் இந்த ட்ரெய்லர் எண்டிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கேரக்டர்ஸ் வந்து டக்குன்னு ஃப்ரேம் மாறிட்டே இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரோகான ஒரு பன்னி, அந்த பன்னி கேரக்டரை வந்து ரோக் போலீஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. பார்க்கவே கொடூரமாக இருக்குது. ஸோ போலீஸ் சைட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் கேரக்டர்ஸ் எல்லாம் வந்து காட்ட போகிறாங்க இந்த படத்தில் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கெமிலியான் வந்து இருக்காப்புல. அந்த கெமிலியான் கேரக்டர் வந்து ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. அது மோஸ்ட்லி ரெப்டைல்ஸ் பேஸ் பண்ணின ஒரு ஸ்டோரியாக வந்து இந்த கதை போகும் அப்படின்னு நினைக்கிறேன். போன படத்தில் இருந்த மாதிரி அந்த முனிவர் யாங்க் ஒன்று இருக்கும். அந்த யாங்க்கும் வந்து ரிட்டர்ன் ஆகுது. இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் வந்து புது கேரக்டர்ஸ் இருக்குது. வரி குதிரை 2 கப்பில் வந்து காட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் குதிரை ஒருத்தர் பயங்கர மஸ்குலராக காட்டியிருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. பயங்கர ஃபன்ஃபில்டான மறுபடியும் ஒரு பக்காவான கிரைம் த்ரில்லர் வந்து இந்த படத்துலையும் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எத்தனை பேர் இந்த டீசர் ட்ரெய்லர் வந்து பார்த்தீங்க? ஃபஸ்ட்டு படம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இந்த படத்துக்கு எவ்வளோ எக்ஸைட்டடாக நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறதையும் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. சைனிங் ஆஃப்.